நான் இன்னைக்கு வேற மூட்ல வந்தேன் ஜனங்களே. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. கத்திக்கிட்டே இருக்கீங்க. எதுக்கு கத்துறீங்கன்னு தெரியல, என்ன கேக்குறதுன்னு தெரியல, எதுக்கு பாக்குறதுன்னு தெரியல. இந்த நேரத்துல உன் காது கிழிஞ்சிருந்தா வாய் வேலை செய்யற மாதிரி காதும் வேலை செய்யணும்ல. ஒரு விஷயத்தை பண்ண விட மாட்டேங்கிறாங்க சார், பேச விட மாட்டேங்க சார். நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்க சார். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்ககிட்ட டிஸ்கஷன் யாருமே வச்சுக்க முடியல சார். எல்லாரும் பாத்துக்கிட்டே தான் சார் இருக்கிறாங்க. மத்தவங்க தராதரத்தை நிர்ணயிக்கிறது நீங்க யாரு சார்? நெக்ஸ்ட் எஃப்ஜே, நீங்க என்ன பண்றீங்க? அதனால நாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போயிடுவேன். I know. வாட்யா? I know. சிரிக்கிறானி. எங்கெல்லாம் போயிட்டு வந்தேன்னு சொல்றீங்களே, இதுதான் நீங்க புரிஞ்சுக்கிட்டதா? என்ன பறக்கான அது? சபரி, உங்க தொண்டை ஓகேவா? ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? யாரோ ரம்யாவுக்கு சர்டிபிகேட் கொடுத்தாங்களே, யார் கொடுத்தாங்க? எஃப்ஜே, நீங்க தான் சொன்னீங்களா? நீங்க அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. இந்த வீட்டுக்குள்ள எதுக்கு வந்தீங்க? நீங்க தான் வெளியே வேற ஒரு ஆளாச்சே. அந்த ஆளை வந்து உள்ளுக்குள்ள சொல்றதுக்கு வெளியே இருக்க வேண்டியது, எதுக்கு உள்ள வந்தீங்க? திவாகர், ஐயோ மீண்டும் மீண்டுமா பண்ணலாம். உங்களை பிக் பாஸ் கூப்பிடாருல சார், அப்ப என்ன சார் நீங்க ரீல்ஸ்? நான் குமார் அவசரப்பட்டிய ரொம்ப குஷியோ? துஷார் அரோரா மட்டும் இல்லைங்க ப்ளீஸ். சபா இங்க நீங்க ஒரு இண்டிவிஜுவலா ஒரு கேம் ஆடுறீங்க. இந்த வாரம் முழுவதும் எனக்கு என்னமோ நான் வந்ததுல கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல். அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? கலை